சளி காய்ச்சல் வந்தாவே சூடாக சாப்பிட தோணும். ஒன்று கஞ்சி சாப்பிடுவோம், இல்லை அப்படின்னா ரசம் சாதம் தான் மெயினாக சாப்பிடுவோம். அது ஃபஸ்ட்டு 1 பாட் ரசம் சாதமாக எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. அதுக்கு 1 டம்ளர் சாப்பாட்டு அரிசி எடுத்துக்கலாம். அது கூட 2 ஸ்பூன் துவரம் பருப்பு சேர்த்திட்டு நல்லா கழுவிட்டு அளவு தண்ணி 4 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அடுத்து மிளகு, சீரகம், மல்லி 3மே வந்து ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம். நல்லா பவுடரா அரைச்சு எடுத்துக்கலாம். அது கூட காரத்துக்கு ஒரு பச்சை மிளகா, ஒரு 10 பூண்டு வந்து தோலோடு சேர்த்திட்டு கொரகொரப்பாக அரைச்சு எடுத்துக்கலாம். தக்காளி வந்து பெருசாக இருந்தால் 1, சின்னதாக இருந்தால் 2 வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து குக்கரில் எண்ணெய் சேர்த்திக்கலாம். 1/2 ஸ்பூன் கடுகு, வெந்தயம் வந்து ஒரு 1/2 சேர்த்திக்கலாம். ரொம்ப சேர்த்துனா கசக்கும். வரமிளகா காரத்துக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்திட்டு நம்ம அரைச்ச விழுது சேர்த்திட்டு 1 நிமிஷம் வதங்கினா போதும். அடுத்து கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்திட்டு கொஞ்சமாக உப்பு, தண்ணி கொஞ்சமாக சேர்த்திட்டு கொலைய வேக விடணும் தக்காளி. இது கூட 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்திட்டு 1 நிமிஷம் வதங்கினா போதும். நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சு கரைச்சி அரிசி அளந்த டம்ளர்லேயே வந்து 1/2 டம்ளர் சேர்த்திக்கலாம். நல்லா 2 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு ஊற வச்ச அரிசியை வந்து அளவு தண்ணியோடு சேர்த்திட்டு இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். நல்லா கலந்து விட்டுறலாம். கடைசியாக பொடியாக கட் பண்ண மல்லித்தலை சேர்த்திட்டு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 6 விசில் விட்டால் போதும். ப்ரெஷர் ஃபுல்லாக அடங்கினது ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா சாப்பாடு வந்து நல்லாவே வெந்திருக்கும். சில அரிசிக்கு வந்து தண்ணியோட அளவு வந்து மாறும். அதனால் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. ரசம் சாதம் வந்து குலைவாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாயிருக்கும். அதனால் வந்து கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டோம்னா நல்லா கொல கொலன்னு வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேவையான அளவு சுடுதண்ணி சேர்த்துக்குங்க. பச்சை தண்ணி சேர்த்துனோம்னா வந்து கொஞ்சம் வந்து டேஸ்ட்டு மாறிடும். அதனால் வந்து கொதிக்கிற தண்ணி வந்து தேவையான அளவு சேர்த்திக்கோங்க. இது கூட பொடியாக கட் பண்ண மல்லித்தலை சேர்த்திக்கிட்டால் சூப்பரான ஒரு ரசம் சாதம் வந்து ரெடி ஆயிரும். காலையிலேயே லஞ்ச் கொடுத்து விடணும். ஆனால் டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த 1 பாட் ரசம் சாதம் ட்ரை பண்ணலாம். குயிக்காக ஈஸியாக செஞ்சிடலாம். டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். அதே மாதிரி உடம்பு சரியில்லைனாலும் இந்த மாதிரி சூடாக ரசம் சாதம் செஞ்சு சாப்பிட்டா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும்.